السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقل ربي زدني علما. طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. أما بعد. الحمد لله. புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மடிந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், உலமாக்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் நம்முடைய பெற்றோர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பான மரியாதைக்குரிய இந்த மதரசாவினுடைய முதல்வர் நாசிர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், அதை சார்ந்தவர்கள், இந்த இந்தியாவிலே வசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதைப் போல தாய் நாட்டை நேசிப்பதும் தர்மமாகும் என்பதாக சொல்றாங்க. இந்தியாவிலே பிறந்து வளர்ந்தாலும், வேறு எந்த பகுதியிலே வளர்ந்தாலும், அந்தந்த சொந்த மண்ணை நேசிப்பது அது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே அது ஒரு சிறந்த தர்மமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்து வளர்ந்து அங்கேயே வாழ்ந்தார்கள். சில இடர்பாடுகளின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்லும்படியாக அல்லாஹ் அவர்களை இடம்பெயர சொன்னார். ஹிஜ்ரத்து இந்த நாளில் கூட ஹிஜ்ரி ஆண்டு 1446 ஆண்டினுடைய முதல் நாளிலே இங்கே நாம் இருக்கிறோம். அப்ப அந்த ஹிஜ்ரத்து கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டதற்குரிய காரணம் என்ன? அவர்களுக்கு ஒரு இடம் பெயர்வதன் காரணமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து போறதுனால சில மாற்றங்கள் ஏற்படலாம். உதாரணமாக மனக்கவலைகள் இருக்கும், அந்த கவலைகளை நீக்குவதற்காக இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லலாம். சுருக்கமாக அப்ப இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா மேற்கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டான். அப்ப அந்த மக்காவை விட்டு அவர்கள் வெளியாகின்ற நேரத்துல அவர்களை அறியாத ஒரு கவலை வந்து அழுதாது. காரணம் என்னன்னு சொன்ன, இங்கேயே பிறந்து வளர்ந்து இவ்வளவு காலம் வாழ்ந்தோம், திடீர்னு இந்த சொந்த மண்ணை விட்டுட்டு நம்ம போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொந்த மண்ணை நினைத்து அழுதார், கவலை கொண்டார். அந்த மாதிரி இந்த உலகத்துல வாழும் பொழுதும், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்முடைய தாய் நாட்டிற்காக நாம் அதிகம் பற்று வைக்க வேண்டும். அந்த தாய் நாட்டினுடைய பற்றுதலோடு நாம் வாழ்கின்ற பொழுதுதான் அது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒரு சிறந்த தர்மமாக அது எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து அதை செயல்படுத்துவதற்கான பாக்கியத்தையும் இந்த கல்லூரியிலே மதரசாவிலே பயிலக்கூடிய மாணவர்களான நீங்களும் பல மேற்படிப்புகளை படித்து வழக்கறிஞர் அவர்கள் சொன்னதை போல சமுதாயத்திலே சிறந்தவர்களாக, சிறந்த வல்லுநர்களாக நீங்கள் எல்லாம் உருவாக வேண்டும் என்பதையோடு இந்த தேசத்திற்கு, அதாவது குறிப்பாக இந்த மண்ணிற்கு உண்மையான மைந்தர்களாக, இந்த நாட்டினுடைய உரிமையான குடி மக்களாக வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.